வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு உண்மை தெரிய வருது. மருதுக தாலி கட்ட தான் அத்தை கடையில தாலியை வாங்கியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப மாலையில தோசம் அப்படின்னு சொல்லி நம்ம மருது கையால மாலை போட்டு அதுல மறைச்சு தாலியை வச்சு தாலி ரேவதி கழுத்துல விழப்போகுது. இனி மருது தான் கணவர் ரேவதிக்கு அப்படின்னு அத்தை கொண்டு வராங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னு கோவத்துல கொந்தளிச்சு நம்ம கார்த்தி பரிகாரம் செய்ய அந்த கோயிலுக்கு புறப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியின் தொலியை உரிக்கிறாங்க. அதே நேரத்தில் மாலையை பறித்து தூர தூக்கி எரியிறாங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம மருது மாலையை போட போகிறாரு. ரத்த சம்மந்தம் இல்லாதால மாலையை போடணும் அப்படின்னு சூரியகலா சந்திரகலா சாமுண்டேஸ்வரி 3 பேரும் ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காங்க. எப்படியாவது பரிகார பூஜை அப்படின்னு சொல்லி ரேவதி கழுத்தில் மருது தாலி கட்ட வச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி. ரேவதி, இன்னைக்கு உனக்கு பரிகார பூஜை இருக்குது, நீ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. அம்மா சாமுண்டேஸ்வரி எப்படியாவது இப்போ ரேவதி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க நேரம் நம்ம ரேவதி நேராக கார்த்திகிட்ட போகிறாங்க. இந்த பாருங்கள், இன்றைக்கி எனக்கு கோயிலில் பரிகார பூஜை இருக்குது. எனக்கு மாலையில் தோஷம் இருக்குது. அந்த மாலை அதனால் என் கழுத்தில் ஏறன்னா நான் கல்யாணம் ஆகணும்னா இந்த பரிகார பூஜையை செய்து ஆகணும். அதுவும் ரத்த பந்தம் இல்லாத சொந்தம் இல்லாதவங்க என் கழுத்தில் மாலையை போடணுமா, அதுக்கு தான் இந்த பரிகார பூஜை நடக்குது. இதில் எனக்கு விருப்பம் இல்லைனாலும் எங்கள் அம்மாவின் விருப்பத்துக்காக நான் இந்த பரிகார பூஜைக்கு நான் பொய்யே ஆகணும் அப்படின்னு சொல்ல நேரம் சரி போங்க அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. ஆனால் நம்ம மயில் ஃபோன் பண்ணி அப்போ நம்ம அத்தையோட நடவடிக்கையே சரியில்லை சகல. அத்தை கடையில் நேற்று ஒரு நகை கடை பில்லை பார்த்தேன், அதில் போய் ஏதோ பொருளை வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே சரியில்லை. சரி, எந்த நகை கடை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம மயிலுக்கிட்ட அந்த நகை கடையெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அங்கே போய் நம்ம சாமுண்டேஸ்வரியோட ஃபோட்டோயை காட்டி இந்த லேடி நேற்று ஏதாவது வாங்கினாங்களா, ஆமாங்க தாலி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நேரம் நம்ம கார்த்திக்கு அப்படியே தலை கிருகிருன்னு வருது. தாலி வாங்கினாங்களா, அப்போது நம்ம ரேவதிக்கு இன்னைக்கு பரிகார பூஜைன்னு சொல்லி மருது கையால் தாலி கட்ட போகிறாங்களா, அதுக்கு தான் இந்த பித்தலாட்டத்தை போட்டிருக்காங்களா அப்படின்னு உண்மை தெரிஞ்சு அதோட பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் கொந்தளிச்சுட்டு அந்த பரிகார பூஜை நடக்கிற கோயிலுக்கு வராங்க. பரிகார பூஜையை ஆரம்பிச்சாச்சு. விளக்கு கையில் கொடுத்து அந்த பூஜாரி கோயிலில் 3 சுற்று சுற்றிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் அதை கொண்டு சுற்றுறாங்க. நம்ம ராஜராஜாவும் மயிலும் என்ன சகலையகானலியே சகலை வந்தாதான் இதை தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் கார்த்தியை தேடிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே பரிகார பூஜை 3 விளக்க 3 தடவை கோயிலை சுற்றி கொண்டு ரேவதி வச்சாச்சு. மருது பக்கத்தில் போய் இருங்கம்மா அப்படின்னு இறுத்தியை வச்சாச்சு. அதே நேரத்தில் மாலையில் தோஷம் ரத்த சம்பந்தம் இல்லாத ஆளு தானே இவர் அப்படின்னு நம்ம மருதுவை பார்த்து கேட்குற நேரம் நம்ம ரேவதி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மருதுவை பார்த்துக்கிட்டு, அம்மா ஒரு நிமிஷம், இவர் பாட்டியோட பேரன்னா நம்மளுக்கு ரத்த தொடர்பு எப்படி இல்லாமல் போகும், ரத்த பந்த சொந்தம் இருக்க தானே செய்யுது, அப்பாவோட தங்கச்சி பையன், அது உனக்கு மறந்து போச்சு, அப்படின்னா இவர் என் கழுத்தில் மாலை போட முடியாதுமா அப்படின்னு சொல்லுறாங்க. என்னடி நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற, இப்படி ஒரு குண்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு என்ன கொஞ்ச நேரத்தில் இந்த மருத்து மாலையை போட்டு உன்னை கொண்டாட்டி ஆக்கிடுவார் அப்படின்னு நான் கனவு கண்டேன். ஆனால் நீ அதையும் தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு கூத்த வச்சிருக்கிய, இந்த கல்யாணமே ஒரு ட்ராமா தான், சீக்கிரம் போட்டு நடத்தி முடிச்சு நீ மருதுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த டிரைவர் பையன் முன்னாடி நிரூபிச்சிடலான்னு பார்த்தா நீ இப்படி செய்துட்டு இருக்கிறிய, இப்போ இவர் மாலை போட முடியாதா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல அளவுக்கு ஆயிடுது. அதே நேரத்தில் நம்ம கார்த்தியும் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. கார்த்தி வந்ததும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வயிற்றில் புளியை கரைச்சி ஊற்றுனங்கனங்க இருக்குது. ஏன்னா நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரியை பார்த்து, அம்மா இப்போ கரெக்டு, இப்போ எனக்கு கழுத்தில் மாலையை போட ஒரு நபர் வந்துட்டார், ரத்த சம்பந்தம் இல்லாமல், இவர் என்னோட எம்டி தான், இவருக்கும் நம்மளுக்கும் எந்த விதமான ஒட்டும் உறவும் கிடையாது, என் கழுத்தில் மாலை போட தகுதியானவர் இவர் தாம்மா, புரிஞ்சுக்கிடுங்க, இவரே என் கழுத்தில் மாலையை போடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்களே அப்படியே மிரண்டு போய் சந்திரகலை சூரியகலையும் பார்க்குறாங்க. உங்கள் எல்லா திட்டத்தையும் பார்த்து நான் போட்ட ஒவ்வொரு திட்டமும் நெத்தி அடிக்கணுங்க, நம்ம தோத்துக்கிட்டே தான்
தான் போகிறதுக்குள்ளே வலியை கொண்டு போய் உண்டு பண்ணுது. இப்போ பார்த்தோன்னா இந்த மாலையை வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து இந்த இரத்த பந்தம் இல்லாதாலும் போட வைக்கணும் அப்படின்னு வந்து மருத்துவ செட் பண்ணோம். இப்போ இந்த கார்த்தியே மாலையை போடட்டும் அப்படின்னு வந்து ரேவதி சொல்லிட்டாலே இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து நிற்க நேரம் என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க, ரேவதியே நீங்கள் தான் மாலை போடணும்னு சொல்லிட்டா, அப்படி இருக்க நேரம் நீங்கள் போடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜா மாலையை தூக்கி நம்ம வந்து கார்த்தி தான் போடணும், விடு சாமுண்டேஸ்வரி, இரத்த பந்தம் இல்லாதால்னா இவர் தானே சும்மா கடனி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதட்டிக்கிட்டு மாலையை தூக்கி கொடுக்க நம்ம கார்த்தி போடுறாரு. உள்ளுக்க மறைச்சி இருக்க தாலி நம்ம ரேவதி கழுத்தில் வில்ல. ரேவதி ஸ்டாக்காராங்க, என்னம்மா மாலைக்குள்ளே தாலி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னார். என்ன ரேவதி தாலி இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜராஜா கார்த்தி எல்லாம் அரண்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து என்ன தாலியை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா பரிகார பூஜைன்னு சொல்லிக்கிட்டு மருத்து கையால் ரேவதிக்கு தாலி கட்ட பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்க. உங்களுக்கு கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை அப்படின்னு ஒரு பார்வை நம்ம கார்த்தி வந்து ரேவதியை பார்த்து பார்க்குறாங்க. இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி தான் ரேவதி அப்படின்னு வந்து கடவுளே வந்து நிரூபிச்சிட்டாரு. மறுபடியும் வந்து நான் அவளுக்கு தாலி கட்டிட்டேன் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம கார்த்தி.